வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்கள் ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்கு சார் அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நம்ம கேட்கறதுனால ஸோ அதுக்கு சம்பந்தமான ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத நானும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ பட் நான் பொதுவா ஒரு சுய ஜாதகத்துல லக்னம் அந்த தசாபுத்திகள் வச்சுதான் ஒரு லைஃப் அந்த தசாபுத்திகளை வச்சுதான் எல்லாமே நடக்குங்கிறத ஆணித்தரமா நம்பக்கூடிய ஒரு ஜோதிடர் தான். ராசி பலன்கிறது பொதுவா ஒரு ராசிக்கு அந்த ராசியில அவ்வளவு பேர் பிறந்திருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கு நிச்சயமா கிடையாது. ஸோ அது ஒரு பொது பலன் ஒரு 20% 25% தான் அந்த கோச்சார பலன்கள் இருக்குமே தவிர முழுசா ஒருத்தரோட லைஃபை தீர்மானிக்குதுன்னு கேட்டா நிச்சயமே இல்லை. ஒரு பொது பலனா நீங்கள் இந்த இதை எடுத்துக்கலாம் தவிர உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடப்புல இருக்கு, அந்த தசாநாதன் வாங்கிய வலிமை என்ன, அவர் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார், அவர் என்ன கிரகத்தோட சேர்ந்திருக்கிறார், எந்த கிரகத்தோட பார்வை வாங்கியிருக்கிறார், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த தசாபுத்தி உங்க லக்னம் லக்னாதிபதிக்கு வலுக்கு ஏற்ப நன்மை தீமைகள் நடக்கும். சரிங்களா? இதுதான் ரியல் ப்ரெடிக்ஷன். மற்றபடி உங்களுக்கு ராசி பலன்கள் ஒரு 20% 15% தான் அந்த ஒர்க் அவுட் ஆகும். அதுக்காக நடக்கவே நடக்காதுன்னு நான் சொல்லலை. நிச்சயமா ஒரு 20% அதுல இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சனி பயிற்சிக்கு மேஷ ராசியை எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி 12ஆம் இடத்துக்கு வர்றார். ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு விரைய சனியா வர்றார். சரிங்களா? 7.5 சனி ஆரம்பமாகுது மேசராசிக்கு. அப்போ நீங்க விரயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு விஷயம் செலவு பண்றதுக்கு முன்னாடி அவ்வளவு யோசிச்சு பண்ணுங்க எதா இருந்தாலும். சரிங்களா? நிறைய விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 12ஆம் இடத்துல இருக்கிற சனி 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. 2ஆம் இடத்தை பார்ப்பாருன்னா என்ன? குடும்பம், தனம், வாக்கு. அப்ப அந்த இடத்துல நிறைய டைட்னஸ் ஃபீல் ஆகும். சரிங்களா? பணம் வர்றதுல தடையை கொடுப்பாரு. 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்வாரு. அப்ப வேலையில் சிக்கல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பலன்கள் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தையோட சில தந்தையாதி வர்க்கத்தோட பகமை பாராட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து கொடுப்பாரு. அதனால மேசராசிக்காரர்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் ஆகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும், எந்த ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் பொறுமை காத்து போவது மிக மிக அவசியம். சரிங்களா? ரிஷபராசி. ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்துல சனி வராது. இது ஒரு அற்புதமான அமைப்பு. சனி 3, 6, 10, 11 அமர்ந்தால் சிறப்புங்கிற விதிக்கு ஏற்ப அவர் குருவோட வீட்டுக்கு வர்றது மிக அற்புதமான ஒரு விஷயம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் நன்றாக நடக்கும் காலகட்டம் இது. சரிங்களா? மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி வரார். தொழில் ஸ்தானத்துல சனி வரார். இது ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த பலன் தான். 10ல சனி இருக்கிறது நல்ல விஷயம். மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். கடகராசி. அட்டமத்து சனி விலகி 9ஆம் இடத்துக்கு பாக்கிய ஸ்தானத்துக்கு சனி செல்கிறார். 2.5 வருஷமா உங்களை போட்டு துவைச்சு எடுத்த சனி பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு சென்று உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? சிம்மராசி. சிம்மராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனி வர்றார். ராசிக்கு 8 கடுமையான துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிம்மராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சரிங்களா? இதெல்லாம் நான் பொது பலனா தான் சொல்றேன். சுய ஜாதகத்துல நல்ல தசையில் ஓடிட்டு இருந்துச்சுன்னா இது அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கவே இருக்காது. சரிங்களா? உங்க லக்னம் லக்னாதிபதி வலுவா இருக்கு ஜாதகத்துல அப்படின்னா இந்த ராசி பலன்கள்லாம் போறது கூட தெரியாது. சரிங்களா? அதே இது உங்க ஜாதகத்துல அவயோக தசை நடந்துச்சுன்னா இந்த பலன்கள் தூக்கலா தெரியும். சரிங்களா? கன்னி ராசிக்காரங்களுக்கு சனி 7ஆம் இடத்துக்கு வரார். அப்ப வாழ்க்கை துணையுடன் மோதல், வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை, கருத்து வேறுபாடு, கூட்டாளிகளோட பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு. சோ அந்த விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தணும். 7ஆம் இடத்துல சனி வர்றது டைரக்டா உங்க ராசியை பார்ப்பாரு.
அப்ப அது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்படியான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய விஷயம்தான். கன்னி ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக குடும்ப விஷயத்தில் கையாளுவது மிக மிக அவசியம். சரிங்களா? தாயாதி வர்க்கத்துடன் பகைமை பாராட்டாம இருக்கிறது, தாயார மதிச்சு நடக்கிறது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம். ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்ப்பாரு, 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா சனி 4ஆம் இடத்தை பார்ப்பாரு, ராசிக்கு ராசியை பார்ப்பாரு. ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம். 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா தன்னுடைய 3ஆம் பார்வையால 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப தந்தையாதி வர்க்கத்துடன் பிரச்சனை, பாக்கியஸ்தானத்தை பார்த்து அந்த இடத்த டேமேஜ் ஆகும் சனி பார்க்கணும். சரிங்களா? ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கு 50-50 சாய்ஸ் தான். சரிங்களா? துலாம் ராசி 6ஆம் இடத்துக்கு சனி, அற்புதமான அமைப்பு. 3, 6, 10, 11 சனி இருக்கும் போது நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதுவும் சுவர்களோட வீட்டில் இருக்கும் போது நல்ல அபரீதமான பலன்களை வெளிப்படும். சோ துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்த அமைப்பு இந்த சனி பயிற்சி. சரிங்களா? விருச்சிக ராசி அர்த்தாஷ்டம சனி முடியுது, 5ஆம் இடத்துக்கு சனி வர்றார். இவங்களுக்கும் ஒரு 2.5 வருஷமா போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருந்த சனி பகவான் இப்பொழுது 5ஆம் இடத்துக்கு போறாரு. ஓரளவு கொஞ்சம் ஒரு ரிலீஃப் பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 60-40%, ஒரு 40% கெடுபலன்களும் 60% நல்ல பலன்களும் நிச்சயமா இருக்கும் விருச்சிகத்துக்கு. ஆனாலும் 5ஆம் இடத்துல இருக்கும் போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. அவங்களோட விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தி அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. காதல் விவகாரங்கள், காலேஜ் படிக்கிற பசங்க, பள்ளி பருவத்தில் இருக்க பசங்க, இந்த மாதிரி காதல் விவகாரத்துல கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சரிங்களா? தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்துக்கு சனி வர்றார். அப்போ கொஞ்சம் உங்கள் தாயாதி உடல்நிலை, தாயாதி வர்க்கம் இவங்களோட பகைமை பாராட்டாம இருக்கிறது மிக மிக நல்லது. தனுசு ராசிக்கு 2.5 வருஷம் கொஞ்சம் டைட் பொசிஷன் ஃபீல் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். சரிங்களா? வண்டி வாகனம் இதுலாம் கொஞ்சம் போகும்போது கேர்ஃபுல்லா நீங்க இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு 2.5 வருஷம் கொஞ்சம் டைட் பொசிஷன் ஃபீல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வர்றாரு அப்படிங்கும் போது நேரா 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்வாரு. அப்ப தொழில சில விஷயங்களை டைட்னஸ் ஃபீல் ஆகுறது, ஒரு முடக்கம் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணுவார். சரிங்களா? சோ தனுசு ராசிக்காரர்கள் கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடியக்கூடிய ஒரு நேரம் இது. தொடர்ந்து 7.5 வருஷமா பிச்சு பிணைஞ்சு போட்டுட்டாரு மகர ராசியை. சோ அதனால இந்த இதுல குடும்ப சனியில இருந்து 2ஆம் இடத்துல இருக்கிற சனி 3ஆம் இடத்துக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு செல்கிறார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அத்தனை கெட்ட விஷயங்களும் விலகி நல்ல காலம் பிறக்கக்கூடிய நேரம் மகரத்திற்கு ஆரம்பம். மகர ராசி நன்றாக இருப்பீர்கள். சரிங்களா? கும்பராசிக்கு ஜென்மத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு போறாரு. அதாவது 7.5 சனியோட லாஸ்ட் ஃபேஸ், கடைசி ஒரு 2.5 வருஷம் இருந்தாலும் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. 5 வருஷத்தை கடந்துட்டீங்க, இன்னும் ஒரு 2.5 வருஷத்தை கஷ்டப்பட்டு கடந்துட்டீங்கன்னா கும்பராசிக்காரங்களும் ஓரளவு இந்த இதுல இருந்து விடுபட ஆரம்பிச்சிருக்கீங்க. 2.5 வருஷம் கொஞ்சம் பொறுமையா தான் போக வேண்டியிருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் ஆகட்டும், எல்லாத்தையும் ஒரு பண நெருக்கடி ஆகட்டும், அந்த டைட்னஸ் இருக்கவே செய்யும். 2.5 வருஷம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல காலம் இருக்கும். சரிங்களா? மீன ராசி ஜென்ம சனி, ராசி மேல ஏறி வந்து உட்கார்றாரு சனி பகவான். செகண்ட் ஃபேஸ் 7.5 சனியோட 2ஆம் சுத்து. சரிங்களா? சோ மீன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஜென்ம சனி காலங்கள்ல சனி நம்ம ஜென்ம நட்சத்திரம் மேல கடுமையான துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். இதுவும் நான் சொல்வது உங்களுடைய ஜாதகத்தில் சனி எவ்வாறு அமர்ந்திருக்கிறார், உங்களுடைய தசாபுத்திகள் எப்படி நடப்புல இருக்கு, உங்க உங்க லக்னம் லக்னாதிபதி இதை தாங்குற வலிமையில இருக்காங்களா, இதெல்லாம் வச்சுதான் நான் இப்ப இந்த எல்லாருக்கும் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ். சரிங்களா? எனக்குலாம் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதுக்குதான் இந்த டிஸ்க்ளைமர். சோ உங்கள் ஜாதகத்துல என்ன வலிமையில சனி இருக்கிறார்,
உங்களுடைய தசாபுத்தி என்னவா ஓடுது, அவயோக தசைகள் ஓடுதா, யோக தசைகள் ஓடுதா, இதெல்லாம் வச்சுதான் பலன். சொன்னதெல்லாம் ஒரு பொது பலனா தான் இருக்குமே தவிர ஒரு 15 to 10% கண்டிப்பா இதுல அந்த தாக்கம் இருக்கும். ஆனா அதுக்காக இதுவே மொத்தமா நடக்குதான்னு கேட்டா அப்படி இல்லை. சரிங்களா? சோ மெயினா இந்த சனி பயிற்சியில கொடுத்து வைத்த ராசிகள் ரிஷபம், துலாம், மகரம், இவங்களுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த சனி பயிற்சியில. கடகம், விருச்சிகம் இவங்கெல்லாம் அதுக்கு அடுத்து. சோ இதுதான் இந்த சனி பயிற்சியோட ப்ரெடிக்ஷன். தேங்க்யூ.